நம்மளும் குறை சொல்ல வேணாம்னு எவ்வளோதான் யோசிச்சாலும் நம்மளை வந்து வெறுப்பேற்றுற மாதிரி பல விஷயங்களை மகாநதி சீரியலில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி எபிசோட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல எடுத்தோடனே வந்து இப்போ காவேரி இப்போ அந்த பக்கம் கங்கா கிட்டக்க மாத்திரையை போடு கங்கா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதை கேட்டு நம்மளும் டைமுக்கு மாத்திரை போடணுமே, மாத்திரை அப்போ தான் ஞாபகமே வருது, மாத்திரை எடுக்கிறாங்க. மாத்திரை எடுக்கும் போதே உள்ளார எதையோ கொடுக்க வந்த சாரதா அதை பார்த்துறாங்க. நீ என்ன மாத்திரை போடுறனா தலைவலிங்கிறாங்க. என்ன மாத்திரை இது இவ்வளோ மாத்திரை இது தலைவலிக்கு அப்படின்னு எடுத்து வந்து அதை கங்கா கிட்ட கொடுக்க கங்கா இதெல்லாம் ஏமாத்துறேங்கிறாங்க. இல்லை நான் மொத்தமாக எல்லா மாத்திரையும் எடுத்து அதில் ஒரு மாத்திரை தலைவலிக்குன்னு போடலாம்னு நினச்சேன், பழைய மாத்திரையை தூக்கி போடலாம்னு நினச்சேன்னா ஏன் மாத்திரைலாம் ஏன் ரூம்ல இருக்குங்கிறாங்க அவங்க. இல்லை கரெக்டு தான், இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சமாளிச்சுட்டே இருக்காங்க. சமாளிச்சுட்டு இருக்கும்போதே எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சந்தேகமாக தான் இருக்குது. ஸோ அந்த சந்தேகத்துக்கு இடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியோ காவேரி சமாளிச்சிட்றாங்க. இல்லை ஒன்றும் இல்லைம்மா அப்படிமா இப்படிமா இதெல்லாம் பழைய மாத்திரமா, நான் ஏமா அதை போட போகிறேன் தலைவலி மாத்திரமாங்கிறாங்க. ஏற்கனவே பாட்டி இவங்க கர்ப்பமாக இருக்காங்கன்னு சொன்னதும் இவங்க கர்ப்பமாக இருக்கிறதுக்கான மாத்திரை போடுறதையும் வச்சு கூட சாரதா கொஞ்சோண்டு கூறு இருக்க ஒரு அம்மாவாக இருந்தால் கேள்வி கேட்கலாம். ஆனால் எந்த ஒரு அறிவுமே இல்லாத ஒரு அம்மாவாக தான் பல நேரங்களில் நடந்துக்கிட்டு சுயநலமான ஒரு தாயாராகவும் அவங்க சுற்றிட்டு தெரியுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுதே இப்போ வந்து அப்பாடா எப்படியோ தப்பிச்சிட்டோம், ஏன்னா எத்தனை நாளைக்கு நம்ம இதை மறைச்சிக்கிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க காவேரி. அப்போ ஒன்றும் பண்ணணும், எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடணும் உண்மையை. அட்லீஸ்ட் உங்கள் வீட்லையா சொன்னால் இவங்க போய் அதை பற்றி பேசுவாங்க. கர்ப்பத்தை சொல்ல மாட்டேன், அது இதை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன், யாரையுமே நிம்மதியாக இருக்க விட மாட்டேன், நாங்கள் விஜயை சுத்தல்லே விட்டுருவேன் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. இதில் அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து சாமியை போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நம்பி அவங்க கோயிலுக்கு போயிட்டு அவர் இப்போ வந்தால் நல்லாயிருக்கும், அவருக்கு என்ன பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறது, பசுபதி எனக்கு தொல்லை பண்ணுறான், பாட்டி பாவம், அவங்க பாவம், இவங்க பாவம் அப்படிங்கிறாங்க. விஜய் பாவம் நீங்கள் நினச்சிங்கன்னா விஜய்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வருவீங்க. அவங்க பயப்படுறாங்க அப்படின்னா இந்த விஷயம் இல்லாட்டி எந்த ஒரு விஷயத்துக்கும் பயந்துட்டு தான் இருப்பாங்க பெரியவங்க. அவங்க கிட்ட வந்து இது இப்படி தான் இவ்வளோ வேறு வந்து நாங்கள் கணவன் மனைவியாக இருக்கோம், சரி உங்கள் கையில் குழந்தை இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க கழட்டி விட்டுருவாங்களா? கிடையாது. இல்லை அப்போ அதையா சொல்லலாம்னா அதை சொல்கிறது இல்லை. இவங்க இதை யோசிச்சுட்டு இருக்கும்போதே பக்கத்தில் விஜய் வந்து உட்கார்றாரு. நீ என்னதாம்மா நினச்சிட்டு இருக்க, உன் பின்னாடியே நானும் சுற்றிட்டு வந்துருக்கேன், நீ எவ்வளோ பண்ணாலும் மானம் கெட்டு போய் உன் பக்கத்தில் வரேன், என்ன தான் நினைக்கிற உன் அப்படின்னா வந்து இதெல்லாம் இப்போ பேசுறதுக்கு நேரமா, எனக்கு என் குடும்ப பிரச்சனை இருக்குங்கிறாங்க. உன் குடும்பத்தை பற்றி மட்டும் யோசிச்சா எப்படிமா, நம்ம குடும்பத்தை பற்றி யோசிக்கணும்ல, பேலன்ஸ்டாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன், கொடைக்கானல் பிரச்சனையை ஃபுல்லாக நான் தீர்க்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் தீர்க்கறதுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. ஏமா அப்படி நடந்துக்கிறேன்னு திருப்பி ஒரு நல்லா வந்து சாத்வீகமாக பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே அங்கே சாரதா அந்த பக்கத்து வீட்டு மாமியோட வந்து அவங்களும் வேறு கோயிலுக்கு வந்திருக்காங்க. மாமி கரெக்டாக நாக்கு பிடுங்குற மாதிரி கேள்விகள் அப்படிங்குவாங்கள்ல, அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா வந்து புருஷனும் பொண்டாட்டியும் பயந்து எங்கெங்கேயோ சந்திச்சுக்கிறதுக்கான சுச்சுவேஷனை உருவாக்குறதே நீங்கள் தான். அந்த பையன் தான் வந்து உங்களை வீட்டை விட்டு நான் துரத்தலான்னும் போது வந்து கெஞ்சி பேசி வேணாம்னா எல்லாத்தையும் அவன் பண்ணுறான், ஆனால் அவங்கள ஒதுக்கி வச்சு நீங்கள் எந்த உங்கள் சுயநலத்துக்காக இது பண்ணுறீங்களே சரியா அப்படின்னு கேட்டால் அவங்க கோவமாக போகிறாங்களாம். இது சொல்யூஷனே கொடுக்கல, கோவமாக கிளம்பி போகிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து இவங்க ரெண்டு பேரும் மாற்றி பேசிக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு பிரச்சனைகளை எனக்கு பார்த்துக்க தெரியும், நீங்கள் இதில் தலையிடாதீங்க, நீங்கள் யார் தலையிடுறதுக்கு, என் பிரச்சனையை வந்து எங்கள் அப்பாவோட பிரச்சனைகளை எங்கள் அப்பாவோட சொத்தை மீட்டு தரத்துக்கு நான் எங்கள் அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்க. நான் உன்னை பார்க்க வரல, என் குழந்தைய தான் பார்க்க வந்தேன், போதும், இதுக்கப்புறம் நான் மானம் கெட்டவன் பின்னாடி வந்தது போதும், இதுக்கப்புறம் நான் பின்னாடியே வரல, போதுமா, பாட்டி சொன்னது கரெக்டு தான், என்னை மதிக்கிறதே இல்லை அப்படின்னு விஜய் கிளம்பி போகிறாரு. இதே கேப்பில் இப்போ வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, பாட்டி டிவோர்ஸ் பேப்பரை கொண்டு வந்து டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி இப்போ காவேரி நாளைக்கு எபிசோடில் கேட்க போகிறாங்க. இந்த கொடுமைகள்லாம் பார்த்தாலே நமக்கு வந்து முன்னாடியே சொன்னாலும் இதெல்லாம் தான் இப்படி தான் போகும்ட்டு கேட்டோம்னா அதெல்லாம் வந்து இல்லவே இல்லை, பாசிட்டிவாக போகுது, ஒரு சின்ன லைன் மாறிட்டு இருக்கு அப்படின்னாங்க. பாசிட்டிவாக போனால் கூட வந்து லாஜிக் இல்லாமல் போகும், இதில் நெகட்டிவாக போகிறதுக்கு லாஜிக்கே தேவையில்லைங்கிற மாதிரி தான் அந்த கதை போயிட்டுருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் இந்த கதையில் என்ன எதிர்பார்க்குறீங்க, இப்படி கொண்டு போகிறது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுதாங்கிறதையும் சொல்லிவிட்டு, இல்லை நம்ம சொல்கிற கருத்துக்களோட நீங்களும் ஆமோதிக்கிறீங்கன்னா அப்படியே வந்து இந்த வீடியோஸையும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவுல ஷார்ட்ஸ் வெர்ஷன் வீடியோஸ்லாம் இருக்கும், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் உங்களுக்கு வேறு என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்கவும் பிடிச்சிருக்கு, நம்ம சேனலில் வேறு என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.